ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து இந்தியாவினுடைய முதல் மக்களவைத் தேர்தலை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம நாட்டினுடைய முதல் மக்களவைத் தேர்தல் எப்போ நடந்ததுன்னா 1951, 52 வந்து நடந்தது. நமது நாடு குடியரசான பிறகு மொத்தமாக 26 மாநிலங்கள் இருந்தது. அதில் 401 தொகுதிகள் இருந்தது. மக்களவை பிரதிநிதிகளினுடைய எண்ணிக்கை வந்து 489 இருந்தது. அப்போது வயது வந்தோர் வாக்குரிமை வந்து 21 வந்து இருந்தது. மொத்தமாக 17.3 கோடி வாக்காளர்கள் வந்து இருந்திருக்காங்க. 1951, 52 தான் முதல் மக்களவை தேர்தல் வந்து நடந்திருக்கு. அது எப்போனா அக்டோபர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வந்து சுமார் 4 மாதங்களில் 68 கட்டங்களாக வந்து முதல் மக்களவை தேர்தல் வந்து நடந்திருக்கு. பெரும்பான்மையான இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமராக மக்களவைக்கு வராரு. அந்த காலகட்டங்களில் இருந்த வாக்காளர் பட்டியலில் வடமாநிலத்தை சேர்ந்த பெண்களுடைய பெயர்கள் வந்து இன்னாரது மனைவி, இன்னாரது மகன் தான் இருக்குமா. நாட்டினுடைய முதல் தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென் அவர்கள். இவர் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் நேரடியாக இடம்பெற செஞ்சிருப்பாரு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.